பேரண்டிங் பேரண்டிங் த சில்ட்ரன். பசங்களை எப்படி வளர்த்தணும், எப்படி அவங்களுக்கு பகிர்ச்சி ட்ரைனிங் கொடுக்கணும், வீட்டுக்குள்ளேயே அவங்க மைண்டு ரொம்ப டெவலப் ஆகி பிரகாசமாக அது வேலை செய்யணும். நம்ம மோடி சார் சொல்கிற மாதிரி விகசித் பாரத் மாதிரி விகசித் குடும்பம் ஆகணும். இதெல்லாம் குழந்த பருவத்திலவே வீட்டில் ட்ரைனிங் கொடுத்தா அந்த குழந்த பெரியவங்க ஆனதுக்கப்புறம் மெயினாக அவங்க பார்த்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிறது தான் அவங்க மைண்டில் கடைசி வரைக்கும் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். பிரவீனா, அப்பாவுக்கு வயசாச்சுன்னா என்னை நீ நல்லா பாத்துக்குவியா? நான் பாத்துப்பா. எப்படி சொல்ற? தாத்தா பாட்டி நீ பாத்துருக்கீல்ல, அதே நானும் உன்னை பாத்துக்கிறேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம்பா. கடைசி வரைக்கும் நான் நீ எங்க வெளியே விட மாட்டேன்பா. என்னை நீ வெளியில விட மாட்ட, வீட்டுக்குள்ளே வச்சுப்பா. சோறு போடுவியா? சந்தோஷம்பா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். பிரவீனா, அப்பாவுக்கு வயசாச்சுன்னா என்னை நீ நல்லா பாத்துக்குவியா? நான் பாத்துப்பா. எப்படி சொல்ற? தாத்தா பாட்டி நீ பாத்துருக்கீல்ல, அதே நானும் உன்னை பாத்துக்கிறேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம்பா. கடைசி வரைக்கும் நான் நீ எங்க வெளியே விட மாட்டேன்பா. என்னை நீ வெளியில விட மாட்ட, வீட்டுக்குள்ளே வச்சுப்பா. சோறு போடுவியா? சந்தோஷம்பா. பிரவீனா, பார்த்து கற்றுக்கிறது தான் 90% சில்ட்ரனுக்கு. அவன் என்ன சொல்கிறான் பாரு பிரவீன், நீ அப்பாவுக்கு சொல்கிறாரு, நீ தாத்தா பாட்டியை நீ பார்த்துக்கிறல்ல வீட்டில் வச்சு, நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு, அது நீ பண்ணுறத நானும் பண்ணுவேப்பா அப்படின்றான். ஸோ யார் சொல்லிக் கொடுத்தான் இதெல்லாம்? அந்த பையனுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. அவன் நடக்கிறது டே டு டே லைஃப்பில் வீட்டில் நடக்கிறத பார்த்து இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆனது தான். அண்ட் ப்ளஸ் ஃபெசிலிட்டேட்டிங் த சைல்டு ஃபார் த க்ரோத். பேரண்டிங் அவங்கள வளர்த்துற விதானத்தில் அதை சொல்லிக் கொடுக்கறது. நம்ம ஒன்று சொன்னால் அவன் 10 கற்றுக்குவான். That is called child. Thank you. Please like, share and subscribe.